பெண்களுடைய ஆகச்சிறந்த சுயமரியாதை எங்க இருக்குன்னு கேட்டா பொருளாதார விடுதலையில் தான் இருக்கிறது, சொத்துரிமையில் தான் இருக்கு. இதை யார் புரிஞ்சுக்கிட்டா தெரியுமா? தமிழ்நாட்டின் முதலமைச்சர் புரிந்து கொண்டார். அதனாலதான் மாசம் 1000 ரூபாய் கொடுக்கிறேன்னு சொல்லல, கலைஞர் மகளிர் உரிமை தொகையை தருகிறேன் என்று தமிழ்நாட்டின் முதலமைச்சர் சொன்னார். இதை இன்னும் உங்களுக்கு சிம்பிளிஃபைடா சொல்லணும்னா, இந்த பேண்ட் போட்டிருக்கவங்களாம் விட்டுருங்க, சுடிதார் சாரிலாம் கட்டியிருக்கீங்கல்ல நிறைய பெண்கள், உங்களோட எத்தனை பேரோட சட்டையில பாக்கெட் இருக்கு? எப்படிக்கா இருக்கும் பெண்களுடைய சட்டையில? சரி தம்பிங்க, உங்க எத்தனை பேருடைய பேண்ட்ல மாணவர்களுக்கு பாக்கெட் இருக்கு? என்ன கேள்வி இது? ஆண்களுக்கு பாக்கெட்ல வச்சு பேண்ட்ல எப்படி பாக்கெட் இல்லாம இருக்கும்? அப்படிதானே நினைக்கிறீங்க? ஒரு வயசு குழந்தை பிறக்கும்பா, ஒரு வயசுல இருக்கும் குழந்தை, அது ஆண் குழந்தையா இருந்தா 5 ஜோப்பு வச்சு சட்டை வாங்கிட்டு போவோம். ஏதோ ஒரு பிறந்த உடனே 1000 ரூபாய் சம்பாதிச்சு பாக்கெட்ல வச்சுக்குவாரு. குழந்தைக்கு என்ன, பெண் குழந்தைக்கு என்ன வாங்கிட்டு போவோம்? ஜிகு ஜிகுன்னு ஒரு கவுன் வாங்கிட்டு போவோம், அதுலலாம் பாக்கெட் இருக்காது. அதனுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? உன்னதான் படிக்கவே விட மாட்டோம், படிச்சாலும் வேலைக்கு போக விட மாட்டோம், வேலைக்கு போனாலும் காசு உன்கிட்ட இருக்காது, என்கிட்ட தான் இருக்கும், அதுக்கு எதுக்கு உனக்கு பாக்கெட்டு என்ற அர்த்தத்தில் தான் உனக்கெல்லாம் பொருளாதார விடுதலையே இல்லைன்னு பாக்கெட் இல்லாத சமூகம். இப்போ நீங்கள் கொஞ்சம் முன்னாடி போய் பார்த்தீங்கன்னா பாட்டிக்கிட்ட சுருக்கு பை இருக்கும், தாத்தா லங்கோடில் கூட பாக்கெட் இருக்கும், ஏன்னா அவர் நிறைய சம்பாதிப்பார். அப்போ பாட்டியோட சுருக்கு பை தான் இன்னைக்கு நம்மளோட எக்ஸ்டர்னல் ஃபிட்டிங் ஹேண்ட்பேக். இன்னைக்கு வரைக்கும் எல்லா ஆடைகளையும் பாக்கெட் வரல. இப்படி எதுவுமே இல்லாத ஒரு சமூகத்தில் 100 வருஷத்துக்கு ஒரு தலைவர் முன்னாடி ஒரு தலைவர் சொல்றாரு, ஆண்களை போலவே பெண்களுக்கும் தகப்பன் சொத்தில் சரிசமமாக உரிமை வேண்டும் என்று சொன்ன தலைவர் தந்தை பெரியார். பெரியார் சொன்னப்ப பெண்களே எதிர்த்தாங்க, எங்களுக்கு எதுக்குங்க சொத்துன்னு கேட்டாங்க. பெரியார் சொன்னாரு, அது சொத்து இல்லை, உன்னுடைய சுயமரியாதை, உன்னால் சொத்தை நிர்வகிக்க முடியும் என்ற கம்பீர உணர்வு. அதற்கு பிறகு செய்வதற்கு ஆட்கள் இல்லை, செய்வதற்கு அளவிற்கு முதலமைச்சர்கள் இல்லை, செய்யக்கூடிய எண்ணம் கொண்ட முதலமைச்சர்களை இந்தியாவில் யாரும் பெறவில்லை. ஒரு முதலமைச்சரை நாம் பெற்றோம் 1989 ஆண்களுக்கு சமமாக பெண்களுக்கும் சொத்தில் உரிமை உண்டு என்று சட்டம் கொண்டு வந்த தலைவர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள். இதெல்லாம் அமைதி புரட்சி. நமக்கு தெரியாது, நமக்கு தெரிஞ்சுக்கவும் வேண்டாம். நமக்கு இன்ஸ்டா ரீல்ஸை 1 நிமிஷத்துல பார்த்து முடிக்கிறோமா? அதான் டார்கெட். 30 செகண்ட்ல குறைச்சு சொல்றியா, இதே 30 செகண்ட்ல சொல்றியா, நாங்க கேட்டுக்கிறோம். சொத்துரிமை அவர் கொடுத்தாரு, பெண்களுக்கு படிப்புரிமை அவர் கொடுத்தாரு, கோவிலுக்குள்ள போற உரிமை அவர் கொடுத்தாரு, இதெல்லாம் எங்களுக்கு எதுக்கு என்று நீங்கள் கேட்பது எனக்கு கேட்கிறது. நமக்கு எதுக்கு தெரியுமா இதெல்லாம்? இன்னைக்கு எல்லாரும் படிச்சு முன்னாடி வந்து உட்கார்ந்துருக்கீங்க, உங்ககிட்ட இன்னைக்கு என்ன ஆசைன்னு கேட்டா பாதி பேத்துக்கு என்ன ஆசைனே சொல்ல தெரியாது. ஆமா தானே? அது பின்னாடி கை உயர்த்தின அந்த தம்பிமார்களுக்கு அதுக்கா அப்படின்ற சொல்லுவோம். பெண் பிள்ளைகள்கிட்ட கேட்டீங்கன்னா பல ஆசைகள் இருக்கும், ஆனா அதெல்லாம் நடக்குமான்றது உங்களுக்கே தெரியாது. மேல இருக்கவங்க பார்த்துக்க மாட்டாங்க, மேல இருக்கிறவங்க அவங்க வேலையை தான் பார்ப்பாங்க, நம்ம தான் நம்ம வேலையை பார்க்க முடியும். இப்போ நம்ம வேலையை பார்க்கணும்னா நமக்கு கூட ஏதாவது வேணும்ல, நமக்கு தன்னம்பிக்கையை கொடுப்பதற்கு கையில் ஏதாவது ஒரு ஆயுதம் வேணும்ல, துணிச்சலை கொடுப்பதற்கு ஒரு ஆயுதம் வேணும்ல. நீ எல்லாம் வரக்கூடாதுன்னு சொல்றப்ப நான் வந்துதான் தீருவேன்னு சொல்றதுக்கு நமக்கு ஒரு சுயமரியாதை சொல் வேணும்ல. நீ எல்லாம் இப்படிதான் அப்படின்னு நம்மளை பார்த்து மோசமாக பேசுகிற போது நாங்க அப்படி கிடையாது, தமிழ்நாடு தான் தலை நிமிர்ந்து நிற்கிறதுன்னு சொல்றதற்கு ஒரு சுயமரியாதை வேணும்ல. இதெல்லாம் யார்கிட்ட நீங்க கிடைக்கும்னு சொன்னா திரையரங்குகள் இருக்கக்கூடிய நடிகர்களிடம் கிடைக்காது, தந்தை பெரியார் என்ற தலைவரிடத்தில் தான் கிடைக்கும். அப்ப பெரியாரை வாசிக்க தான் அந்த உணர்வு நமக்கு அதிகமாகும், மற்றவர்களிடத்திலிருந்து நம்ம மாறுபட்டு நிற்போம். தமிழ்நாட்டை தாண்டிட்டீங்கன்னா எல்லா மாநிலங்களிலும் பெயருக்கு பின்னாடி ஜாதி பேர் இருக்கும், என்னென்னமோ பேர் இருக்கும், வாயில நுழையாத பேர்லாம் இருக்கும். ஆனால் தமிழ்நாட்டில் ஜாதி பேர் இல்லை. அதுக்கு அர்த்தம் வந்து ஜாதி பேர் இல்லை அப்படின்றது அல்ல. சீப்பை ஒழிச்சு வச்சுட்டா கல்யாணம் நின்றுமா, ஜாதி பேரை எடுத்துட்டா ஜாதி ஒழிஞ்சிருமான்னு இன்றைக்கு நிறைய பேர் கேட்குறாங்க. அதோட அர்த்தம் என்ன தெரியுமா? சுயமரியாதையினுடைய உண்மையான அர்த்தம் என்னன்னா, எனக்கு ஜாதி இல்லைன்னு சொல்றது இல்லை. ஈவே ராமசாமி நாயக்கராகிய நான் இனிமேல் ஈவே ராமசாமின்னு சொல்றதுக்கு பேரு சுயமரியாதை அல்ல. அது வந்து நம்முடைய அறிவின் வெளிப்பாடு. எது தெரியுமா சுயமரியாதை? எனக்கு எப்படி ஜாதி இல்லையோ அதே போல் என் சகோதரனையும் ஜாதியை காட்டி நீ இழிவுபடுத்த கூடாது என்று மற்றவர்களுக்காகவும் சேர்த்து பேசுவதுதான் சுயமரியாதை. அதை தமிழ்நாட்டில் செஞ்சு காட்டியிருக்கோம். எப்படி செஞ்சு காட்டியிருக்கோம்னா, சத்தமே இல்லாமல் செய்து காட்டியிருக்கிறோம். தமிழ்நாட்டின் முதலமைச்சராக யார் பதவி பிரமாணம் எடுத்தாலும் அவர்களுடைய பெயருக்கு பின்னால் மறந்தும் கூட ஜாதிய பெயரை ஒட்டிக்கொள்ள முடியாது என்ற சாதனையை இந்தியாவில் செய்த ஒரே மாநிலம் தமிழ்நாடு மட்டும்தான்.
அப்ப இன்றைக்கு ஜாதியை எடுத்துட்டோம். ஒரே செய்தியோடு நான் நிறைவு செய்கிறேன். ஜாதியை எடுத்துட்டோம், எதோட அதை ரீப்ளேஸ் பண்றது? பின்னாடி ஒண்ணுமே இல்லையே, கஷ்டமா இருக்கே அப்படின்னு நம்ம முன்னோர்கள் நினைச்சாங்க. இருந்த ஒரே ஒரு பெருமை, அதையும் எடுத்துட்டீங்க. ஏன்னா படிச்சு வாங்கின பட்டம்ல அது, எல்லாரும் 10 வருஷம் படிச்சு வாங்கின பட்டம்னால இதை எடுத்துட்டீங்க, நாங்க என்னங்க பண்றதுன்னு கவலைப்பட்டப்ப பெரியார் ஒரே வார்த்தையில் சொன்னார், கல்வியும் பகுத்தறிவும் சுயமரியாதையும் தான் தாழ்ந்து கிடந்த சமூகத்தை உயர்த்தக்கூடிய ஆயுதங்கள். கல்வி இன்றைக்கு கிடைச்சிருச்சா? கிடைச்சிருச்சு. சுயமரியாதை உணர்வோடு இருக்கோமா? ஓரளவுக்கு இருக்கும். 3வது முக்கியமான கேள்வி, பகுத்தறிவோடு இருக்கோமா? என்ன எங்களை பார்த்து பகுத்தறிவோடு இருக்கீங்களான்னு கேட்குறீங்க? நாங்கள் எல்லாம் அறிவாளிகள் தான் அப்படின்னு நீங்கள் கோவப்படணும். என்னை நோக்கி நீங்கள் கோவப்படணும். கோவப்பட்டாதான் எந்த இடத்தில் பகுத்தறிவு இல்லாமல் செயல்படுறோன்னு நீங்கள் யோசிக்க முடியும். ஏன்னு கேட்டால் உங்கள் எல்லாருக்கிட்டையும் எதை கேட்டால் உங்களுக்கு கோவம் வரும் தெரியுமா? என்ன படிக்கிற, ஏன் மார்க் கம்மியாக எடுத்திருக்க, ஏன் அரியர் வச்சுருக்க, ஏன் ஸ்போர்ட்ஸில் இவ்வளோ மோசமாக விளாண்டுருக்க, இதெல்லாம் கோவம் வராது. இந்தியாவில் அல்ல, உலகத்தையே கோவப்படுத்தக்கூடிய ஒரே கேள்வி என்ன தெரியுமா? அறிவு இருக்கான்ற கேள்விதான். ஏன் இப்படி அறிவு இல்லாமல் இருக்க அப்படின்னு கேட்டோம்னா வீட்டில் கார்கில் போரே நடந்துடும். அதான் அம்மாலாம் நம்மளை பார்த்து அறிவு இருக்கான்னு கேட்டாங்கன்னா பிள்ளைங்கெல்லாம் சிரிக்கிறீங்க, சண்டை நாரிடும் அம்மா கூட நமக்கு. அப்போ அறிவு இருக்கா என்ற கேள்விக்கு அத்தனை வலிமை இருக்கிறது. காரணம், யாருமே முட்டாளாக இருக்க விரும்ப மாட்டோம், ஆனால் மற்றவரை முட்டாளாக்க ஆசைப்படுவோம். அப்போ சுயமரியாதை என்பது நான் முட்டாள் இல்லை என்று சொல்வதில் இல்லை. எந்த காரணத்தினாலும் அடுத்தவரை ஜாதியின் பெயரை சொல்லியோ, மதத்தின் பெயரை சொல்லியோ, கடவுளின் பெயரை சொல்லியோ, ஆண் என்ற ஆதிக்கத்தை சொல்லியோ முட்டாளாக்காமல் இருப்பதுதான் சுயமரியாதையுடைய முதல் படிநிலை. அந்த படிநிலையை அடைந்த ஒரே மாநிலம் தமிழ்நாடாக மட்டும்தான் இருக்கிறது. அந்த தமிழ்நாட்டினுடைய பிள்ளைகள் தான் நீங்கள் எல்லாருமே. நீங்கள் எந்த அரசியலை வேண்டுமானாலும் கையில் எடுக்கலாம், உங்களுக்கு பிடிச்ச அரசியலை நீங்கள் கையில் எடுக்கலாம். ஆனால் அந்த அரசியலை கையில் எடுப்பதற்கு முன்னால் 3 கேள்விகளை எழுப்புங்கள். முதல் கேள்வி, இந்த அரசியல் எனக்கு சுயமரியாதை உணர்வை கொடுக்கிறதா? இந்த அரசியல் என்னை பகுத்தறிவோடு செயல்பட வைக்கிறதா? 3வது முக்கியமானது, இதுவரை தமிழ்நாடு கடந்து வந்த பாதையை காத்து நிற்கக்கூடிய அரசியலாக அது இருக்கிறதா இல்லையா என்ற கேள்வியை நீங்கள் எழுப்ப வேண்டும். இந்த முதல் 2 கேள்விக்கு நீங்கள் எந்த அரசியல் வேணாலும் பதில் கண்டுபிடிச்சிடலாம். 3வது இருக்கக்கூடிய கேள்வி இருக்குல்ல, தாத்தா படிக்கல, பாட்டி படிக்கல, பாட்டன் படிக்கல, அப்பா படிக்கல, அம்மா படிக்கல, நம்ம படிச்சிருக்கோம்ல, இதை காத்து நிற்கக்கூடிய ஒரே அரசியலாக திராவிட மாடல் அரசியல் மட்டும்தான் இருக்கும். அதற்கு காரணம் பெரியாரும் அண்ணாவும் கலைஞரும் இன்றைய முதலமைச்சரும் என்று சொன்னால் அதை நீங்கள் தயக்கப்படாமல் கையில் எடுத்துக்கலாம். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.